அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். பிரதமரின் அனைவருக்கும் வீடு திட்டம் பலரது வாழ்நாள் கனவை நிறைவேற்றியுள்ளது. அப்படி சொந்த வீடு கட்டும் கனவோடு பயணத்தை தொடங்கியவர்தான் சங்கீதா. இன்று ஜனாதிபதியுடன் தேநீர் விருந்தில் பங்கேற்க டெல்லி அழைக்கப்பட்டுள்ளார். கோவை கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்த சங்கீதா சொந்தமாக ஆட்டோ வைத்துள்ளார். இவரது கணவர் பாலாஜி கட்டட தொழிலாளி. தம்பதிக்கு 2 மகன்கள். சங்கீதா வருமானத்தில்தான் குடும்பம் தழைத்து வந்தது. 20 வருடங்களாக வாடகை வீட்டில் வசித்து வந்தனர். சமீபத்தில் மத்திய அரசு திட்டத்தில் மானியம் பெற்று வீடு கட்டினார் சங்கீதா. சொந்த வீடு கட்டியதை நினைத்து பெருமிதமடைந்த அவருக்கு அடுத்த இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. பிரதமரின் அனைவருக்கும் வீடு திட்டத்தில் மானியம் பெற்ற பயனாளிகளில் சங்கீதா ஜனாதிபதி பாராட்டுக்கு தேர்வாகியுள்ளார். அவரது கடின உழைப்பு, விடாமுயற்சியை கௌரவிக்கும் வகையில் குடியரசு தினத்தன்று ஜனாதிபதி திரௌபதி முர்மு வழங்கும் தேநீர் விருந்தில் பங்கேற்க அழைக்கப்பட்டுள்ளார். இதுவரை கோவைதான் உலகம் என்று இருந்தேன், இப்போது டெல்லி போகப் போகிறேன் என்பதை நினைத்தால் கனவு போல இருக்கிறது என ஆனந்த கண்ணீர் ததும்ப பேசினார் சங்கீதா. வணக்கங்க, என் பேர் சங்கீதா. நான் கோவை கவுண்டம்பாளையத்தில் சார்ந்தவர், கோவை மாவட்டத்தில் இருக்கிறேன். எனது கணவர் ஒரு கட்டட தொழிலாளி, நான் ஒரு ஆட்டோ டிரைவர். என்னோடய குழந்தைங்க 2 பசங்க எனக்கு. ஒருத்தர் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறாரு, இன்னொருத்தர் 10th கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாரு. எனக்கு குடியரசுத் தலைவர் ஒரு அழைப்பு விடுத்திருக்காங்கன்னு சொல்லி போஸ்ட் ஆஃபீஸில் கால் பண்ணாங்க. அப்புறம் நான் அது போய் என்ன ஏதுன்ட்டு எனக்கு தெரியல, போய் பார்க்கலான்ட்டு போய் பார்த்தேன். ஆனால் இப்போ அவங்க 2-3 பேர் ஃபோன் பண்ணாங்க போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து. நான் அது ஃபேக் நியூஸாக இருக்குமோன்னு நினச்சி விட்டுட்டேன். அப்புறம் திருப்பி போய் சரி எதுக்கோன்னு போய் பார்த்துடலாமே என்ன எதுன்ட்டு போய் பார்க்கலான்ட்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் போய் பார்த்தேன். பார்க்கும்போது அவங்க வாங்க மேம் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணும்போது கொஞ்சம் கௌரவப்படுத்தினாங்க. அப்போ எனக்கே அதிர்ச்சியமாக இருந்துச்சு, என்னடா இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க, ஒருவேளை நிஜமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி போய் சரி கொடுங்க சார்ன்னு சொல்லி போன உடனே டீ காப்பி எல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் சாப்பிட்டு என்ன ஏதுன்ட்டு அது வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் பெரிய பெரிய அதிகாரிகள் அதை இப்போ ஒரு இன்வைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. டெய்லி எல்லாம் ஃபோன் பண்ணி ஒரு பெரிய பெரிய அதிகாரிங்கெல்லாம் ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரிம்மா நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வீட்டு வசதி வாரியத்திலேருந்து என்னைய கூப்பிட்டு சொன்னாங்கம்மா, நீங்கள் டெல்லிக்கு போகிறீங்க, செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. சார் இதுக்கு எதுக்குங்க சார் அப்படின்னு நான் கேட்டேன் அவர்கிட்ட. கேட்டங்காட்டிக்கு அவர் என்ன சொன்னார், அம்மா இந்த மாதிரி 120 பேர் செலக்ட் பண்ணி போட்டுவிட்டோம், அதில் உங்களையும் இன்னொரு அம்மா நீலகிரியிலையும் செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரி ஒருவேளை நிஜமாக தான் இருக்குமோ அப்படிங்கிறது கொஞ்சம் பாதி மனசு தேத்திக்கிட்டேன். சரி நிஜமாக தான் இருக்குமோன்ட்டு. அப்புறம் சரிங்க சார் அப்படிங்களா அப்படின்னு கேட்கும்போது நேற்று கலெக்டர் ஆஃபீஸில் கூட்டிகிட்டு போய் என்னைய நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி அதையெல்லாம் பிரித்து காட்ட சொன்னாங்க. பிரித்து காட்டினாங்காட்டிக்கு உங்களோட சேஃப்டியெல்லாம் பாருங்கள், என்ன ஏதுன்ட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு முக்கால்வாசி நம்பிக்கை வந்துச்சு. எனக்கு நிஜமாகவே நம்ம போக தான் போகிறோம் அப்படிங்கிற முழு மூச்சாக எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அப்படியே மனசில் பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நான் இந்த கோயம்புத்தூர் தாண்டி நான் வேறு எங்கேயுமே போனதில்லை. எனக்கு வீடு விட்டால் ஆட்டோ இந்த மாதிரி 2 மட்டும்தான் எனக்கு, வேறு எதுவுமே என் குழந்தைங்க இதை மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இதை தாண்டி டெல்லிங்கிறதெல்லாம் என் கனவுல கூட நான் நினச்சதில்லை. ஆனால் இன்றைக்கி டெல்லி போகிறேன்னா நான் என்னை நானே தான் கிள்ளி பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஒரு நிஜமா கனவா அப்படின்னு தெரியல. ஆனால் இன்னி வரைக்கும் எல்லாருமே நடக்கிறது ஒரு கனவாக தான் இருக்குது. அது நிஜமாக கூட நான் இது பண்ணதில்லை. அந்த மெட்ராஸ் கூட எப்படி இருக்குன்னு சுற்றி பார்த்ததில்லை. ஆனால் இன்றைக்கி டெல்லியில் நான் ஒரு ஏரோப்ளைனில் போகிறேங்கிறது என்ன மாதிரி இருக்கிற ஒரு ஆட்டோ டிரைவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் இதிலெல்லாம் போவேனாங்கிறதே எனக்கு தெரியாது. நான் செலவு பண்ணியெல்லாம் போகிறக்கெல்லாம் எனக்கு வருமானம் பத்தாது. அந்தளவுக்கு எனக்கு எந்த ஒரு இது இல்லை, வருமானம் இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் நான் ஒரு ஆள் தான் சம்பாதிக்கிறது. எல்லாமே மேட்ச் பண்ணி என்னோடய 1500 வாடகை காசை வச்சுக்கிட்டு இன்னும் டீசல் அடித்து இதெல்லாம் மிச்சம் பண்ணி வீட்டில் சாப்பாடாக்கி எல்லா கடனை
கல்யாணம் கட்டி எத்தனையுமே சமாளித்து இதுலேயே என்னோடய வாழ்க்கை முடிஞ்சிருமோன்னு நினச்சேன். ஆனால் டெல்லிங்கிறது எனக்கு டெல்லி இப்படி தான் இருக்குமான்ட்டு ஒரு மேப்பில் வேணால் குறித்து நான் 10வது படிக்கும்போது பார்த்துருக்கேன். போய் நான் பார்த்தா தான் எனக்கு வந்து இது நிஜம் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாமே கனவாக தான் தெரியுது எனக்கு. இந்த டெல்லிங்கிறதெல்லாம் சும்மா அந்த பேப்பரில் தான் நம்ம படிச்சிருப்போம் பார்த்துருப்போம். சும்மா எல்லாரும் பேசிக்குவாங்க டெல்லி, நானும் பேசிக்கல டெல்லின்னு. ஆனால் போகிறதுங்கிறது ஒன்று இருக்குது இல்லைங்களா, அது அவங்க கூப்பிட்டதுக்கு குடியரசுத் தலைவருக்கு அது ஜனாதிபதி மாளிகையில் எனக்கு வந்து கௌரவப்படுத்திருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுக்காக. ஒரு பெண்ணோட மனசு இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும்ன்ட்டு சொல்லுவாங்க. அதனால தான் என்னை செலக்ட் பண்ணியிருக்காங்களோ என்னமோ. என்னோடய கஷ்டம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ, அதனால தான் என்னை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினச்சிக்கிறேன்.